எக்ஸல் சீட்ல செஞ்ச ஒரு பாடசாலையினுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸை ஆன்லைனில் அவுட் பண்ணுறங்கிற ஒரு ஆப்ஸ், அதாவது கூகுள் ஆப்ஸ் ஸ்கிரிப்டை வச்சு நாங்கள் செஞ்சு பார்த்தோம். அதில் சேம்பிள் டெமோ ஃபார்மேட்டு கூட இதில் நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு விட்ட மாதிரி அதை செக் பண்ணி கொள்ளையிலும். உதாரணமாக இந்த டெமோ ஃபோல்டில் எங்களுடைய இப்படியான ஒரு லிங்கை நாங்கள் மாணவர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய அந்த இண்டெக்ஸ் நம்பர் அவர்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணி தேடுங்கிற இடத்த கொடுக்குற நேரம் அவர்களுடைய அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர மாதிரியும் ஒரு பிடிஎஃபாக அதை நாங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் எடுக்கிற மாதிரியும் ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ சம்மந்தமான லிங்கை மேலே கை பட்டனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட், அதாவது மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அவுட் பண்ணுறதோட அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அவங்க பார்த்துட்டு அந்த பார்த்த ரிசல்ட்ஸை அவர்கள் பிரிண்ட் எடுத்து அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பிரிண்ட் எடுத்து இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு சைன் ஒத்தரைஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் காப்பி ஒன்று நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறோங்கிறதும், அதே போல் இப்படியான ஒரு மார்க்ஸ் சிஸ்டம் உண்டு எப்படி நாங்கள் இதில் க்ரியேட் பண்ணி எடுக்கிறோங்கிறதையும் உங்களுக்கு ஸ்கிரிப்டை வச்சும் எங்கள்கிட்ட இருக்கிற கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட், கூகுள் எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட், அதே போல் எக்ஸலை வச்சு நாங்கள் இப்படி செய்யலாமுங்கிறத தான் நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த இதை நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு தேவை என்டர் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட இதை நாங்கள் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கான இதனுடைய ஃபங்க்ஷன் கோட் தெரிஞ்சிருக்கணும், அது HTML கோட். இந்த 2 சோர்ஸையும் நான் கீழுக்கு லிங்கில் கொடுத்துருக்கிறேன். தேவைண்டா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். இதில் டெமோவை நான் கீழுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் கோட் அதே போல் HTML கோடை நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்துட்டு நாங்கள் எங்களோட மார்க்ஸ் என்டர் பண்ணி எப்படி நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து மாணவர்களுக்கு இந்த லிங்கை மட்டும் அவர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணி இப்படியான மார்க்ஸை பார்க்குறதோட டவுன்லோட் ரிசல்ட்ஸ் பிடிஎஃப்ங்கிறத கொடுத்து மார்க்ஸ் ஷீட் சிஸ்டம் உண்டு அவங்க எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிற ஒரு சிஸ்டத்தையும் இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் எங்களோட ரிசல்ட்ஸோட எத்தனை ஏ கிரெடிட், எத்தனை பி கிரெடிட், எத்தனை சி கிரெடிட், எத்தனை எஸ் கிரெடிட், எத்தனை டபிள்யூ கிரெடிட், இப்படியான விஷயங்களை கவுண்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டத்தையும் இதில் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியான ஒரு அழகான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மார்க் சிஸ்டம் ஒன்றை நாங்கள் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக அவங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இது மிகவும் பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நாங்கள் இதை செய்து கொள்றங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு மெதுவாக நான் சொல்லித்தரப்போகிறேன். அந்த வகையில் கூகுளில் போயிட்டு கூகுள் சீட்ஸ் சொல்லி டைப் பண்ணினோன்னே இப்படி கூகுள் சீட்ஸ் எங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது எப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோங்கிறது இதுக்கு முதலையும் நாங்கள் சொல்லியிருந்தேன். இது நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னா கட்டாயம் எங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் வேணும். அந்த இமெயில் அட்ரஸ் ஊடாகத்தான் நாங்கள் இதுக்குள்ளே எங்களுடைய மற்ற எக்ஸஸ் வேலைகள் எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். ஸோ நான் ஆல்ரெடி லொகின் பண்ணி வச்சுக்கிறதால இந்த கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட்டுக்குள்ளே இப்போ சைன்இன் பண்ண போகிறேன். சைன்இன் பண்ணின உடனே இப்படியான ஒரு ஃபார்மேட்டில் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஒரு ஆஃப்லைன் எக்ஸல் சீட்டில் நாங்கள் செய்ததை எப்படி நாங்கள் இந்த ஆப்ஸ் ஸ்கிரிப்டில் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அதை லிங்க் பண்ணுறங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சம்பந்தமாக தெரியணும்னா இதுக்கு முன்னுக்கு நான் போட்டிருக்கக்கூடிய இது சார்ந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், அல்லது மேலே கை பட்டனில் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படியான ஒரு கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் ஒன்றை ஓப்பன் பண்ணி எப்படி நாங்கள் செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல இந்த பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட்டுங்கிறத நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் இந்த இடத்துல நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணின உடனேயே உதாரணமாக இங்கே இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கி இது வந்து ரிசல்ட்ஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் மார்க்ஸையும் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக இந்த இடத்துல மார்க்ஸை கொடுத்துக்கொள்கிறேன், மார்க்ஸையும் கொடுத்துக்கொள்ள இந்த கிரேட்டை கொடுத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் இந்த கிரேட் எத்தனை கவுண்ட் பண்ணுறேங்கிற டீட்டெயில் கொடுத்துக்கிறதால இதில் கிரேட்டை தான் கவுண்ட் பண்ணும். ஸோ இதை எப்படி வச்சு நான் எப்படி இதுக்கு முதல்ல காட்டினேன் இப்படியான ஒரு மார்க் ஷீட் ஒன்று நாங்கள் ஆன்லைனில் மார்க்ஸை செக் பண்ணி நாங்கள் இதை ரெடி பண்ணி கொள்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்த 2 விதமான கோட் தேவைப்படும். ஒன்று உங்களுக்கு ஃபங்க்ஷன் கோட் தேவைப்படும், HTML கோட். இந்த 2 ஃபைலை இது 2 ஃபைலையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளையிலும். இப்போ இந்த இடத்துல இப்படியாக க்ரியேட் பண்ணின இந்த
ஷீட்ஸில் இந்த சீட்டில் நாங்கள் எப்படி எங்களுடைய மார்க் ஷெடியூலை செய்யலாம்ங்கிறத பார்ப்போம். முதலாவது இப்படி நாங்கள் ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டில் அல்லது எக்ஸல் ஷீட்டில் ஒரு மார்க்ஸை நாங்கள் ரெடி பண்ணின உடனே ஆன்லைனில் செஞ்சது எப்படியெல்லாம் நாங்கள் எடுக்கலாம்ங்கிறத இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மற்ற வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்படி எக்ஸல் எடுத்துக்கு வந்து கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட்டில் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு மேலுக்கு பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிற இடத்தை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஸ் ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஸ் ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணின உடனே அதில் ஃபார்மேட் இங்கே வரும். இந்த இடத்துல தான் எங்களுடைய கோடிங்கை நாங்கள் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இந்த இடத்துல இது ஓப்பன் ஆன உடனே இடது பக்கம் ஃபைல்ஸுக்கு கீழே code.js அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் HTML அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஃபங்க்ஷன் கோடை நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு லிங்க் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஃபங்க்ஷன் கோடை இந்த இடத்துல காப்பி பண்ணுறேன் பாருங்கள். ஃபங்க்ஷன் கோடெல்லாம் காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணி இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணின இந்த ஃபங்க்ஷன் கோடில் நீங்கள் ஒரே ஒரு சேஞ்ச் தான் செய்யணும். அந்த சேஞ்ச் எதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்ததாக இந்த இடத்துல ப்ளஸ் பட்டனை கொடுக்கணும். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழுக்கு HTML அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இண்டெக்ஸ் அதை நாங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணின உடனே அதில் டிஃபால்ட்டான கோட் வரும். இந்த இடத்துல மற்ற HTML கோடை நாங்கள் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணணும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் செய்ய தேவையில்லை, அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளையிலும். உங்களோட கோடிங் சம்மந்தமான அனுபவம் இருக்கும்னா உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதில் நீங்கள் எடிட் தேவையான விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இந்த கோடை நான் காப்பி பண்ணி போட்டுட்டேன். அதே போல் ஃபங்க்ஷன் கோடையும் காப்பி பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதோட எப்படி அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை நாங்கள் லிங்க் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு ஒரு ஐடி இருக்குது, அதாவது ஒரு நம்பர் ஐடி இருக்குது. அந்த ஐடியை இதோட நாங்கள் கொடுக்கணும். அதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டுடைய ஐடி வந்துட்டு, அதாவது பாருங்கள் docs.google.com அதே ஸ்ப்ரெட் ஷீட் ஸ்லாஷ்ன்னு வந்து இப்படி ஒன்று கடைசியான ஒரு ஸ்லைஸுக்குள்ள இந்த ஒரு நம்பர் ஒன்று காட்டுது பாருங்கள். இது இவ்வளவும் இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டினுடைய ஐடி. இதை நாங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி அப்படியே எடுத்துக்கு வந்து எங்களுடைய அந்த ஃபங்க்ஷனுங்கிறதுக்குள்ளே வரக்குள்ள அப்படியே கீழுக்கு பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்துல ஷீட் ஐடி அப்படின்னு சொல்லி என்று காட்டியிருக்கும். அந்த ஷீட் ஐடி அவ்வளோத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு உங்களோட ஷீட் ஐடியை நீங்கள் இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணணும். அப்போ பேஸ்ட் பண்ணின உடனே இப்போ எங்களுடைய கூகுள் ஷீட் இந்த இடத்துல லிங்க் ஆகிட்டு, இதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் மிக மிக முக்கியமானது. ஏனெண்டா நாங்கள் இதை இன்னும் ஒரு நபருக்கு அதை பர்சன் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணி அவர் அந்த ஷேர் பண்ணுற அந்த லிங்கூடாக வந்து இண்டெக்ஸை இந்த இடத்த இன்புட் பண்ணணும். இன்புட் பண்ணின உடனே அவருக்கு ரிசல்ட்ஸை காட்டணும். அதனால் இதை நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த வகையில் எங்களுடைய சகல ஒர்க்கிங்கும் முடிஞ்சு, அதாவது எக்ஸலில் நாங்கள் மார்க் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ப்ரிப்பேர் பண்ணின அந்த எக்ஸல் ஷீட்டை இந்த ஃபங்க்ஷனோட லிங்க் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணுங்கிற சகல டீட்டெயிலும் இந்த இடத்துல நாங்கள் கொடுத்திருக்கிறோம், கோடிங்கில் கொடுத்திருக்கிறோம். அதே போல் HTML எந்த ஃபார்மேட்டில் என்ன மாதிரி டிசைனில் வரணுங்கிறதெல்லாம் இந்த இடத்துல கோடிங்காக எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த 2 சோர்ஸ் ஃபைலையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இந்த ஃபைலினுடைய லிங்கை கீழே கொடுத்துருக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த கோடிங் எல்லாம் இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணினதுக்கு பிறகு பாருங்கள், டிப்ளாய் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நியூ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஏனென்றா நான் ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்றை டெவலப் பண்ணியிருக்கிறேங்கிறதால அந்த நியூ டெவலப்மெண்ட்ங்கிறத கொடுக்கணும். கொடுத்த உடனே நியூ டெவலப்மெண்ட் சொல்லி இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற இடத்த செலக்ட் டைப்புன்னு இருக்கும். இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெப் ஆப்புங்கிறத நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான பேரை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். நான் ஒரு பேரை நார்மலாக டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன் வெப் ஆப்புங்கிறதோட ஹூ ஹேஸ் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். இந்த இடத்துல மிக முக்கியமானது ஒன்லி மை செல்ஃப்னு சொல்ல நாங்கள் மட்டும்தான் இதை எக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாரும் எக்ஸஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் இதை ஷேர் பண்ண போகிறோம் என்று இருக்கிறதால இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எனி ஒன்றுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல டிப்ளாய்ங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இது வந்துக்கிட்டு எங்களுக்கு லோடிங் ஆகி ஆத்தரைஸ் எக்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அந்த ஆத்தரைஸ் எக்ஸஸ்ங்கிற மெசேஜை கிளிக் பண்ணி எங்களோட இமெயில் காட்டும். இமெயிலை நாங்கள் செலக்ட் பண்ணின உடனே
இந்த இடத்துல அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகும். இந்த மாதிரி ஒரு மெத்தட் வரக்குள்ள அட்வான்ஸுங்கிறத கொடுத்து அன்டைட்டில் ப்ரொஜெக்ட் அன்சேஃப்னு இருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணினதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் கீழுக்கு வந்த உடனே செலக்ட் ஆலுங்கிறத டிக் பண்ணிவிட்டு கீழுக்கு கண்டினியூங்கிற அந்த ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ இது லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு இப்படியான ஒரு லிங்க் ஒன்று எங்களுக்கு வரும். இந்த இடத்துல இந்த லிங்கை நாங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை நாங்கள் காப்பி பண்ணி எங்களோட ரிசல்ட்ஸை யாரெல்லாம் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணினாலே போதும். இதனூடாக அவங்க வந்து அவர்களோட இண்டெக்ஸ் நம்பரை இன்புட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ காப்பி பண்ணது இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எங்களோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்காக காட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த யூஆர்எலுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணினோன்னே அதுவும் அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் எங்களுக்கு வரும். அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை என்டர் பண்ணி நாங்கள் கொடுக்கக்கூடிய ரோல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்த இந்த இண்டெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல நாங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸோ வியூ ரிசல்ட்ஸுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணின உடனே எங்களோட எல்லா எக்ஸஸும் இந்த இடத்துல கனெக்ட் ஆனதால் எங்களோட மார்க்ஸ் இந்த இடத்துல காட்டுது. காட்டினதுக்கு பிறகு டவுன்லோட் ரிசல்ட்ஸ் பிடிஎஃப்ங்கிறத நாங்கள் கொடுப்போம். கொடுத்த உடனே ஒட்டோவாக எங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பிடிஎஃப் எந்த மாதிரி டவுன்லோட் ஆகும்னு சொன்னால் எங்களோட இண்டெக்ஸ் நம்பரோட எங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். ஸோ சேவுங்கிறத கொடுத்தா எங்களோட பிடிஎஃப் சேவ் ஆகிரும். டவுன்லோட் ஆன அந்த பிடிஎஃபை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வரும். எங்களோட நாங்கள் கொடுத்த மார்க்ஸ்கள் இங்கே வந்திருக்கிறதால எந்த கிரேட் என்ன டீட்டெயில் என்று ஒன்றும் எங்களுக்கு வராது. ஸோ இன்னும் ஒரு மார்க்ஸை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்து பார்ப்போம். வியூ ரிசல்ட்ஸுங்கிறது நாங்கள் கொடுத்த உடனே இந்த இடத்துல ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் நேம் இண்டெக்ஸ் நம்பர் அவர் என்ன கிரேட் பாஸாக ஃபைலாங்கிறத காட்டும். ஸோ இந்த இடத்துல பிடிஎஃப் டவுன்லோடுங்கிறத நாங்கள் கொடுத்தா எங்களுக்கு பிடிஎஃப் மார்க் ஷீட் வந்துட்டு எங்களுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே இடத்துல சேவ் பண்ணிக்கொள்வோம். இப்போ டவுன்லோட் பண்ணின அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை எஸ் எத்தனை டபிள்யூங்கிற விஷயங்கள் எங்களுக்கு டிஃபால்ட்டாக காட்டுது. இப்போ இதில் வந்துக்கிட்டு இது ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட் ஷீட்டுங்கிட்டு எங்களுக்கு மெசேஜ் தரும். இதை நாங்கள் ஒரு நார்மலாக ஆத்தரைஸ் பர்சன் ஒன்று சிக்னேச்சர் பண்ணுவதனூடாக எங்களுக்கு வேண்டிய மாதிரி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ இப்படியான ஒரு மார்க் ஷீட் மார்க்ஸ் ஆன்லைன் சிஸ்டம் மார்க்ஸ் ஆன்லைன் பப்ளிஷ் அப்படியான விஷயங்களை எப்படி நாங்கள் செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம். இது போன்ற இன்னும் பல வித்தியாசமான வீடியோக்களில் நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இது தேவையாக இருக்கிறதோ அவரெல்லாம் கட்டாயம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமான அனுபவம் கிடைக்கணுங்கிறவங்க இதை நீங்கள் எடுத்து இதை ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதும் சொந்தம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல வீடியோக்கள் அஞ்சுக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.